ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஃப் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பீஃப் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கல் உப்பு சேர்த்து 1/2 கிளாஸ் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விடணும். தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நமக்கு வந்துட்டு அந்த பீஃபும் வந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கும்போது தான் வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு தண்ணி. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு கரெக்டாக 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கெட்டு வேகட்டும். பெரிய வெங்காயம் 3 எடுத்துகிட்டு இதை வந்து நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு குக்கர் 4 விசில் விட்டுருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கறி வந்துட்டு நமக்கு குழையாமல் வெந்து வரணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு பிஞ்சு கறி அப்படிங்கிறதுனால 4 விசிலே வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போது இந்த இதில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கறியை மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் உள்ள தண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கறியில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கெட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 கிளாஸ் சேர்க்கணும். நம்ம மொத்தமாக 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் சேர்த்துட்டோம். இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு பக்கம் விட்டுருங்க. இது நல்லா செட் ஆகி, அதாவது இந்த மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து வெங்காயம் அதுக்குள்ளே வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா பட்டைக்கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதாவது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் நல்லா வறுபட்டால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த சுக்கா வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது போல் நல்லா பரத்தி வச்சு வெங்காயத்தை வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது போல் நல்லா வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே கறி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியை வந்து இது கூட சேர்த்துடணும். இந்த டைமில் வந்துட்டு அடுப்பு நல்லா ஹையில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த வெங்காயத்தோட இந்த கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இது போல் அடியோடு நல்லா கிளறி விடணும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, நல்லா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா அடியோடு கலந்து விடலாம். நம்ம இந்த சுக்காவுக்கு வந்து இந்த லாஸ்ட் டைமில் தான் வந்து சிம்லே வச்சு அழகாக அடியோடு கிளறி விடணும். கறி வந்து அப்படியே முழுசாகவே இருக்கணும். கறியை போட்டு கிண்டிடக்கூடாது. நமக்கு அடியோடு மட்டும் கலந்து விடணும். அதாவது அந்த மசாலா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி
நமக்கு திருப்பி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தோம், அந்த தண்ணியை சேர்க்கணும். அந்த குக்கரில் உள்ள தண்ணியை ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த குக்கரில் உள்ள தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் அடியோடு கலந்து விடுங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கறி ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா இதோடவே நிறுத்திடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை சேர்த்து ஃப்ரை பண்ணணும். நமக்கு இது மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த இருக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா தண்ணியுமே சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா இந்த தண்ணியுமே நமக்கு நல்லா ட்ரை ஆகி சூப்பராகவே ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நமக்கு சுக்காவில் கறி கிளறக்கூடாது, அதான் மெயினாக இருக்கணும். இப்போது மிளகு நல்லா தட்டி விட்டு சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் சேர்க்கக்கூடாது, முழு மிளகு எடுத்துகிட்டு நல்லா உரலில் வச்சு நல்லா தட்டி விட்டு அதை சேர்க்கணும். ஏன்னா நமக்கு மிளகு தூள் சேர்க்குறதை விட இது போல் மிளகு தட்டி விட்டு சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது மிளகு அங்கங்கே லைட்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால் ரசம், சாம்பார் சோறு, இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.